talk back like you wanna talk. Hi guys, welcome to our channel Zone 14 Football. இது UCL Game Week 2 review. 2 game weeks முடிஞ்சிச்சு. As usual ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வீக். ஸோ ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கேம், ரியல் மேட்ரிட் 5 கைரட் அல்மாட்டி 0 அண்ட் எம்பாப்பே. கிலியன் எம்பாப்பே ஸ்கோர்ஸ் அண்ட் ஹேட்ரிக். ஸோ அவர் இப்போவே 5 கோல் அடிச்சிட்டாரு சாம்பியன்ஸ் லீக்ல அண்ட் லாலிகாவில் 8 அடிச்சிருக்காரு. இப்போவே 13 கோல்ஸ் அடிச்சு ஒரு ஹெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த யூரோப்பியன் அட்டாக்கர்ஸ் லிஸ்ட்டில் வர்றதுக்கு. அது இப்போவே ஹெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ரியல் மேட்ரிட் ஒரு லாஸ் இருந்தது. அவங்க லாலிகாவில் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிடோட 5-2 தோத்துருந்தாலும் நெக்ஸ்ட் கேம் வந்து எக்ஸாம் கைரட் அல்மாட்டில எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கு. கசகஸ்தானா அது அவுட்டர் சைனா, அதாவது சைனீஸ் பார்டர் ஏதோ சொன்னாங்க. ஆமா, அப்போ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கண்ட்ரி. ஆமா, இங்க கூட பேட்ச்ல கூட போட்டிருந்தாங்களா அவங்க கண்ட்ரி ஃபிளாக். ஆமா, ஸோ அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போய் அவங்க ஸ்டேடியம் பிச்சில் ஆடுறதே கண்டிப்பாக எல்லா டீமுக்கும் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அந்த ஃபார்மை லைக் ஒரு கேம் போயிடுச்சுன்னு விடாம அடுத்த கேமே ஃபைனல் அடிச்சு எனக்கு தெரிஞ்சு எம்பாப்பே வந்து ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காரு. சமா, ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரியல் மேட்ரிட் வந்து இப்போதான் ஒரு 5 கோல் விட்டு தோத்த மாதிரியே தெரியல. என்னதான் அந்த சின்ன டீமா இருந்தாலும் வந்து அந்த யூசிஎல்ல அந்த ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகும்போது கண்டிப்பா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். எஸ்பெஷலி ஒரு 5 கோல் விட்டு லூஸ் பண்ணிட்டு வர மேட்ச். அப்போ அந்த மேட்ச் வந்து ஃபுல் டாமினேஷன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எம்பாப்பே மட்டுமே 5 கோல் அடிச்சிருந்திருக்கான். அவ்வளோ சான்ஸ். கரெக்ட். வினிஷியஸ்லாம் வந்து அழகா ஒன்று போடுவாரு டாப்பின் மாதிரி, அது மிஸ் ஆகும். ஆனா கஷ்டமான கோல்லாம் செமையா அடிப்பான் எம்பாப்பே. ஸோ அது மாதிரி நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. ஸோ கடைசியிலுமே வந்து சப்ஸ்டியூட் பிளேயர்ஸும் நல்லா விளாண்டு வந்து காமிங்காலாம் வந்து கோல் அடிச்சு. ஸோ அவங்க வந்து அதான் ஃபர்ஸ்ட் 2 கேமும் ஜெயிச்சு எப்போதும் யூஸ்வலாக ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடைசியில் வருவாங்க. இப்போ ஸ்டார்டிங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாப் 8லேயே முடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் அதான் சொன்னேன், டாப் 8ல முடிச்சிருவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நோ அதர் way. Okay, next game on the Pafos Bayern 1 and Bayern 5. Again a big result for Bayern and away from home Vera again. So இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா again another striker, another top European striker, Harry Kane 2 goals. ஆல்ரெடி 10 கோல் அடிச்சாரு புண்டஸ்லீகால. ஸோ இந்த வருஷம் வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் சார்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காரு யூரோப்ல. கண்டிப்பா. ஸோ இந்த 32 இயர்ஸ்ல யாருமே வந்து எல்லாரும் எம்பாப்பே ஹாலன்னு பேசிட்டு இருக்கும் போது ஹாரி கேன் வந்து சொல்றாரு, நான் தான் இன்னும் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். கேனையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒலிசே 2 goals and 1 assist. So another solid performance from Michael Olise. And இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம், இந்த கேம் வந்து கேன் வந்து ஹாரி கேன் ஸ்ட்ரைக்கிங் பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ணல, கேமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்ட்ரைக்கரா ஆடின ஒரு வேற யாரும் இல்ல, நம்ம நிக்கோலஸ் ஜாக்சன் ஃப்ரம் செல்சி. ஆடினது மட்டும் இல்லாம 1 கோல் and 1 assist வேற போட்டு ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ். இந்த இப்போ முசியாலா இன்ஜுரியில இருக்கும் போது கேன் வந்து அந்த கேம் ஹோல்டிங் பொசிஷன் நல்லா ஆடும் போது, ஸோ இந்த ஸ்ட்ரைக்கிங் பொசிஷனை அவர் ஓன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ். ஆமா, நம்ம பார்த்துருக்கோம், இங்கிலாந்துக்கும் அவர் ஆடி இருக்காரு, ஸ்பர்ஸுக்குமே ஆடி இருக்காரு. அதனால அந்த பொசிஷன் நல்லாவே ஆடுவார். அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரைக்கருக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கேம் மாதிரியும் ஆடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ வின்சென்ட் காம்பனி அவர் விளாண்ட எல்லா கேமும் ஜெயிச்சிட்டாங்க இந்த சீசன். ஸோ பயன் ஆர் வெரி ஸ்ட்ராங் திஸ் சீசன். ஸோ லெட்ஸ் see. Coming to the next game, Galatasaray 0 Liverpool. Sorry. அதாவது யூஷுவல் பழக்கத்தில் வந்து போயிட்ட லிவர்பூல் 0 Galatasaray 1. ஸோ இந்த மேட்சை பற்றி பேசணும்னா 50% Galatasaray ஃபேன்ஸ் விளாண்டாங்கன்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் அவங்களோட அந்த அட்மாஸ்பியர், ஸ்டேடியம், அந்த இது எனக்கு தெரிஞ்சு அதாவது பிளேயர்ஸ் செமையாக அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு 100% கொடுத்தாங்க. சாலா கூட மென்ஷன் பண்ணியிருப்பார், இது வரைக்கும் நான் எந்த ஸ்டேடியமுக்கும் நான் போய் இந்த மாதிரி நான் ஒரு அட்மாஸ்பியரை ஃபேஸ் பண்ணது இல்லைன்னு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டர்க்கிஷ் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க, 2 AM அவங்க இதுக்கே போய் ஹோட்டலுக்கே போய் வெடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கமெண்ட்ல போட்டாங்க, இவ்வளோ வெடி வச்சு ஏன்டா தோக்க தானே போறீங்க. என்ன சொன்னா, அடுத்த நாள் நைட்டு தானடா மேட்ச், அவன் காலில் கூட தூங்கிக்குவாங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. சரி, ஏதோ அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய அஃபெக்ட் ஆகலனா கூட அவங்களுக்கு வந்து முன்னாடி நாள்லேருந்தே வந்து ஃபேன்ஸ் வந்து 100% Galatasaray கிட்ட தான் இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இவரு கூட சொல்லுவாரு, நம்ம குண்டோகன் வந்து Galatasaray. ஆமா, ஸோ அவரு சொல்லுவாரு, லிவர்பூல் பிளேயர்ஸ் வந்து என்ன எல்லா மேட்சும் இப்படிதான் இருக்குமா, இந்த மாதிரி தான் இருக்குமா அட்மாஸ்பியர், அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அகைன் லிவர்பூலுக்கு வந்து கன்சிக்யூட்டிவ் லாசஸ். கிறிஸ்டல் பேலஸோட தோத்தாங்க பிரீமியர் லீக்ல, அண்ட் அகைன் இப்போ Galatasaray-யோட தோக்குறாங்க. ஸோ வீக்கெண்ட் வந்து செல்சியோட ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல மேட்ச். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபிக்சர்ஸ் வருது, லிவர்பூல் எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட் தான் அவங்களுக்கு. ஏன்னா
இதுவரையும் அந்த நியூ மேனேஜர் வந்து அவங்க ஒரே ஒரு தடவை தான் கன்சிக்யூட்டிவ் மேட்சஸ் தோத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த தடவை வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமா லூசிங் ஸ்ட்ரீக், இல்லை அதை தாண்டி வந்து வின் பண்ணுவாங்களா. டஃப் தான். செல்சி ஹோம், ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கேம் வந்து அகெயின் another high scoring game. Atletico Madrid 5 and Athletic Bilbao 1. So Atletico Madrid இப்போதான் 5 கோல் அடிச்சாங்க ரியல் மேட்ரிட். அத்லெட்டிகோ பில்பால அத்லெட்டிகோ மேட்ரிட் 5 ஃப்ராங்க்ஃபர்ட் 1. ஓ எஸ், ஃப்ராங்க்ஃபர்ட் 1, சாரி. அண்ட் ஆமா, ஸோ அந்த 5 கோல் அடிச்சாங்க ரியல் மேட்ரிடோட அதே ஃபோர்ஸ்ல வந்து திரும்பி இன்னொரு 5 கோல் போட்டாங்க. இதுல வந்து நீங்க பார்த்தோம்னா 5 கோலுமே டிஃப்ரெண்டான பிளேயர்ஸ் தான் அடிச்சிருப்பாங்க. பட் அவங்களோட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் ஜூலியன் அல்வாரஸ் வந்து 2 அசிஸ்ட் and 1 கோல். ஸோ லீடிங் த கேம் வித் இஸ் டாப் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அகெயின் இப்போ பார்த்தோம்னா டோட்டல் டாமினேஷன் அத்லெட்டிகோ மேட்ரிட். கண்டிப்பா. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நீ ஃப்ராங்க்ஃபர்ட் பார்த்தனா கலாட்டாசாரே 5-1 ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச் இவங்க அவங்கள 5-1 ஜெயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் புரியல. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் வந்து லிவர்பூல் ஆட போறாங்க நெக்ஸ்ட். அடுத்த லிவர்பூல் 5-1 ஜெயிக்க போறாங்களான்னு தெரியல. அது மாதிரி மாத்தி அந்த சைக்கிள் போயிட்டு இருக்கு. அது என்ன தெரியல. அவங்களுக்கும் புர்காட் திரும்பி இன்னொரு கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அவரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நெக்ஸ்ட் கேம் வந்து திரும்பியும் ஸ்ட்ராங்கா வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேம் அத்லெட்டிகோ மேட்ரிட் UCL வந்து ஆர்சனல் ஆட போறாங்க. ஸோ எப்போதுமே நம்ம வந்து ஹராம் ஃபுட்பால் தான் ஆடுவாங்க அத்லெட்டிகோன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் 2 games against two biggest terrorists அதுதான் கண்டுபிடிக்க போறோம். பெப்போட டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்க வந்து இப்போ ஆர்சனல் ஹோமுக்கு தான் வரணும். ஸோ இதே மாதிரி அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுவாங்களா இல்ல டிஃபென்சிவா போவாங்களான்னு? இல்ல, டெஃபினட்டா அத்லெட்டிகோ அவே ஃப்ரம் ஹோம் போனா டிஃபென்சிவா தான் போய் ஆகணும். அதுவும் இப்போ எங்க ஹோம்ல ஆடுறதுனால டெஃபினட்டா நாங்க, அதாவது அர்டேட்டா வந்து டெரரிஸ்ட் தான், அவர் அல்ட்ரா ப்ரோ டெரரிஸ்ட் தான் இருந்தவர். இப்போ இருக்காரு சிமியோனே. ஸோ அவங்கள வந்து பிரேக் பண்ணி எப்படி ஆட போறோம்னு தெரியல. அது நெக்ஸ்ட் கேமிங் பார்ப்போம். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம். செல்சி 1 பென்ஃபிகா 0. ஜோசே மொரினியோ ஹோம் கமிங். ஆக்சுவலி அவருக்கு ஏற்ற மாதிரி போகல. பட் ஆனா செல்சி ஃபேன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கேம் பயனோட தோத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு செம என்கரேஜிங் ரிசல்ட். 1-0 கிளீன் ஷீட் ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம ரெட் கார்டு வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சு கடைசியில வாங்கிட்டாங்க. ஆனா கடைசியில வாங்கினால அது பெருசா அஃபெக்ட் பண்ணல. இல்லைன்னா ஆஸ் 2 கேம் நம்ம பார்த்தோம் அந்த பேட்டர்ன் மாதிரி ஆயிருக்கும். ஆனாலும் நம்ம அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கார்டு வாங்கின ரெட் கார்டு வாங்குறது வந்து ஜாவோ பெட்ரோ, வெரி க்ரூஷியல் பிளேயர் செல்சிக்கு. பிளஸ் இப்போ ஸ்ட்ரைக்கர்ஸே இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க சமயத்துல வந்து இன்னொரு ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் இன்ஜுரி இல்லை, ரெட் கார்டு வாங்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் கேமுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். ஆனால் இது நோட்டீஸ் பண்ணி, அதாவது மொரினியோ வந்து உள்ளே வந்தது வந்து செல்சி ஃபேன்ஸே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அட் த சேம் டைம் வந்து பென்ஃபிகா ஃபேன்ஸ் வந்து செல்சி பிளேயர்ஸ் மேலே வந்து அந்த ஏதோ த்ரோ பண்ணது அதெல்லாம் வந்து அவர் டச் லைனில் ஓரமாக எண்டு வரையும் போய் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஃபேன்ஸை சொல்லி இது பண்ணி, அது வந்து ஒரு செல்சி ஃபேன்ஸ்க்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ப்ளஸ் மொரினியோ வராரு, மொரினியோ இந்த மாதிரி ஜெஸ்டர் பண்ணுறாருன்ற போது அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து செம ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் டெஃபினட்டாக. அதை தவிர்த்து மற்றபடி கேம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் போச்சு. 1-0 ஃப்ளாட் கேம். So Chelsea won. Moving to the next game. Yes, next game Borussia 4 Athletic Club இப்போதான் 1. So Borussia வந்து again another இந்த வீக் ஃபுல்லாவே எல்லாம் பயங்கர ஹை ஸ்கோரிங் கேம்ஸாக தான் இருந்திருக்கு. டாப் டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபுல் அட்டாக்கிங் ப்ரோவஸை காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கேமும் அதே மாதிரி தான். Borussia Dortmund சாலிட் வின் 4-1 அகேன்ஸ்ட் Athletic Club. Athletic Club சும்மா கிளப் கிடையாது. அவங்க வந்து நல்லா டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி நல்லா சாலிடா காம்பாக்டா விளையாடுவாங்க. ஸோ அவங்களோட 4-1ன்ற விக்டரி வந்து கண்டிப்பா. ஆமா, அவங்க ஆக்சுவலி கேம்குள்ள வந்தாங்க. அவங்க 2-0 போனதுக்கப்புறம் அவங்க கேம்குள்ள வந்து 2-1 ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் ஹையரா பிச்சில் போய் ஆடி கண்டிப்பா, ஏன்னா 2-1 வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது, பாயிண்ட் எடுக்கணுங்கிறத ரிஸ்க் எடுத்தாங்க. அந்த டைம்ல 80 மினிட்ஸ்க்கு அப்புறம் Borussia அதை யூஸ் பண்ணி 2 கோல் அடிச்சு மார்ஸ் சபிட்சர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. ஸோ இதை நம்ம மென்ஷன் பண்ணி அவங்க ஆக்சுவலி யுனைடெடை விட்டு போனவங்கலாம் வந்து இப்போ செம சக்சீட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்சல் சபிட்சர் வந்து டாட்மண்டுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஆண்டனி அலங்கா நியூ கேசலுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. ராஷ்வர்ட் அசிஸ்ட் போட்டாரு, போன கேம் 2 கோல் அடிச்சாரு. செல்சி அவர் தான் இப்போ அவர் போட்டனால தான் அது ஓன் கோல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் 2 கோல் அடிச்சாரு. இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் மேட்சஸ் நடக்கும் போது ஒரு கேள்வி வரும், உனக்கே வருமே, மான்செஸ்டர் இஸ் a curse அப்படியா அப்படின்றது தெரியல. அது இந்த டாபிக் கிடையாது. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கேம். நெக்ஸ்ட் கேம் ஆர்சனல் 2 ஒலிம்பியாகோஸ் 0. ஸோ ஆர்சனல் வந்து அந்த ஸ்டெடி ஸ்டார்ட்டை இன்னும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேம் அத்லெட்டிக் கிளப்பாவே 2-0 ஜெயிச்சோம். அதே மாதிரி இதுவுமே வந்து ஈஸியான மேட்ச்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக ஒலிம்பியாகோஸ் வந்து எங்களை யூரோப்பில் எப்போதுமே வந்து செய்வாங்க. யூரோப்பா லீகாக இருந்தாலும் சரி, சாம்பியன்ஸ் லீகாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பெருசாக ஆகாது. பட் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கேம். 1-0 ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளாக இல்லை. நாங்கள் வந்து அந்த கேமை கில் பண்ணவே இல்லை. நிறைய சான்ஸை வேஸ்ட் பண்ணோம்.
எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் போச்சு. அவங்க கோல் அடிச்சாங்க, ஆனால் அது ஆஃப் சைடுன்ட்டாங்க, அதனால தப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கடைசியில் போய் சாக்கா 2வது கோல் அடிக்கிற வரைக்கும் உசுரை கையில் பிடிச்சிட்டே இருக்கும் மாதிரி அப்பாடான்ற மாதிரி அடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு நிம்மதி வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேம் 2 clean sheets, நல்ல ஒரு பாசிட்டிவான. அகைன் நம்ம வந்து முன்னாடி ஒரு பிரீமியர் லீக் மேட்ச் டே ரிவ்யூல பேசியிருப்போம், இந்த மாதிரி நியூ விங்கர்ஸ் ஆர்சனலுக்கு வந்திருக்காங்க, மடுவேக்கே எசே வந்திருக்காங்க. ஸோ இதனால எக்ஸிஸ்டிங் விங்கர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்டினெல்லியா இருக்கட்டும் இல்லை ட்ரொசாடா இருக்கட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் கண்டிப்பா ஏறும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி மார்டினெல்லி அகைன் அவர் தான் வந்து ஸ்கோரிங்கை ஓப்பன் பண்ணாரு. பிளஸ் அகைன் ஹி ஸ்டார்டட் த கேம் அஸ் வெல். அதனால ஸோ ஆர்சனல் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சனல் ஆஸ் அ டீம் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷனை உருவாக்கியிருக்கு இந்த நியூ சைனிங்ஸ். பிளஸ் ஸ்குவாட் டெப்த்தும் கொண்டு வந்திருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் போவாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் கடைசி வரையும் போனாங்க, இந்த சீசன் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு பார்ப்போம். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து மேன் சிட்டி 2 அண்ட் மொனாக்கோ 2. ஸோ மேன் சிட்டி அவே ஃப்ரம் ஹோம் தே ட்ரா, பட் ஆக்சுவலி அவங்க தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 90th minute வரையும் 2-1 லீட் பண்ணியிருப்பாங்க. 2 goals from எர்லிங் ஹாலண்ட், another star striker performance from Haaland. Haaland is in red hot form, just like நம்ம எம்பாப்பே பார்த்தாலும் ஹாரி கேன் பார்த்தாலும் அதே மாதிரி தான். இந்த 3 ஸ்ட்ரைக்கர்ஸ்ல யார் கோல்டன் பூட் வாங்குவாங்கன்னு தெரியல ஃபைனலி. ஸோ பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ரேஸ். பட் 90th minute வரையும் 2-1 இருந்த சிட்டி ஒரு பெனால்டி கன்சிட் பண்ணி எரிக் டயர் பெனால்டி அடிச்சு 2-2 டிரா பண்ணிட்டாங்க. ஸோ சிட்டி லூஸ் பாயிண்ட்ஸ். பட் ஓகே, மொனாக்கோ அவே ஃப்ரம் ஹோம் இஸ் ஆல்வேஸ் ட்ரிக்கி தான் நமக்கு பார்த்தா. அண்ட் சிட்டி இஸ் நாட் இன் த பெஸ்ட் ஃபார்ம் ரீசெண்ட் டைம்ஸ். அதனால வந்து இவங்களுக்கு இந்த கேம் படியும் நம்ம பார்த்தோம்னா 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் சான்சஸ், எக்ஸ்ஜி எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருந்தது. அதனால கண்டிப்பா இது ஒரு ப்ராப்பர் ரிசல்ட் தான் 2 டீமுக்குமே நம்ம சொல்ல போனோம்னா. கண்டிப்பா. ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம், PSG 2 பார்சா 1. ஸோ இந்த கேமுக்கு தான் மோஸ்ட் எல்லாருமே ஒரு மாதிரி ஆவலாக காத்திருந்தாங்க இந்த கேம் வீக்கு. ஏன்னா கேம் ஆஃப் த மேட்ச் வீக் மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த கேமில் அவே ஃப்ரம் ஹோம் போய் பார்சாவை ஜெயிக்கிறதுன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, வி ஆர் ஸ்டில் சாம்பியன்ஸ்னு. ஸோ நீ என்ன நினைக்கிற? பார்சலோனா ஓகே, நானே வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் பார்சலோனா தான் இந்த வருஷம் யூசிஎல் வின் பண்ணுவாங்கன்னு. அண்ட் எஸ்பெஷலி வந்து இன்னைக்கு நம்ம அந்த பர்டிகுலர் மேட்ச் டே பார்த்தோம்னா பிஎஸ்ஜிக்கு ஃப்ரண்ட் 3 இல்லை, எல்லாருமே வந்து ஐதர் இன்ஜுரி ஆர் நாட் அவைலபிள். ஸோ குவாரட்ஸ்கெலியா கிடையாது, டெசிரி டோவே கிடையாது, அண்ட் டெம்பேலே பலோன் டியோர் வின்னரும் கிடையாது. ஸோ அவங்க ஃப்ரண்ட் 3 வந்து பார்கோலா ஒரு 17-year விங்கர் அண்ட் மசூலு தான் விளையாண்டாரு. ஸோ இது இந்த ஃப்ரண்ட் 3 வச்சு கேம்ப் நூல போய் என்ன எப்படி அதாவது அவங்க ஃப்ரெண்ட் 3ல இவங்க பார்சாக்கு ரஃபினியா இல்லை இது இல்லை, ஆனால் இவங்களுக்கு மேஜரான இது ஏன்னா டோனார்மா போயிட்டா, மார்க்கினியோஸ் இன்ஜரி அண்ட் ஃப்ரெண்ட் 3 இல்லை. அது இல்லாம மிட்ஃபீல்ட்ல ஜாவோ நெவஸோ வந்து பெஞ்ச்ல தான் இருந்தாரு. அவர் என்ன ட்ரைனிங் அப்போ இன்ஜரி ஆகி அப்புறமேல் ஜெயராமரி தான் உள்ள வந்தாரு. ஸோ ஃப்ரெண்ட் 3 பார்த்தீங்கன்னா 17-year-old விங்கர், அப்புறம் மயூல் இருக்காரு அண்ட் பார்கோலா. இந்த அட்டாக்கை வச்சுட்டு எப்படா சர்வை, இது வந்து ஒரு ப்ராப்பர் கான்டெஸ்டே இல்லைன்ற மாதிரி தான் தோணும். பார்சா ஈஸியாக ஜெயிக்க போறாங்கன்னு நினச்சா, ஆனால் நடந்ததே வேற. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இதை மென்ஷன் பண்ணி ஆகணும். பார்சாவோட ப்ளஸ் என்ன சொல்லு, அவங்களோட ஹைலைன். பார்சாவோட மைனஸ் என்னன்னு சொல்லு. அதுவும் அவங்க ஹைலைன் தான். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு பார்சாவோட அட்டாக் மேலே எந்த டவுட்டுமே கிடையாது. தே ஆர் அ வெரி குட் அட்டாக்கிங் டீம். ஹன்சி ஃபிளிக் மாதிரி வேர்ல்டில் ஒரு ப்ராப்பர் ஹைலைன் போட்டு ஆடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனால் அந்த ஹைலைனே அவங்களை அஃபெக்ட் பண்ணுதான்னு கேட்டால் கண்டிப்பாக சில ரீசன் சொல்லலாம். பிகாஸ் டிஃபென்சிவ்லி அவங்களுக்கு எவ்வளோ மைனஸ் ஆகுதுன்னா இந்த ஹைலைனால தான் இந்த மேட்ச்சை தோத்தாங்க. ஏன்னா கொன்சால் ராமோஸை வந்து லாஸ்ட் மினிட்ல ஆடும் போது அவங்க ஒரு லைன் மெயின்டைன் பண்ணாங்க, அது வந்து வேலைக்காகாமல் கடைசியில் அவங்க கோல் அடிச்சு மேட்சை தோற்று போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க போடுறாங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, ஹைலைனில் கண்டிப்பாக ரிஸ்க் அண்ட் ரிவார்டு இருக்குது. பட் அந்த ரிஸ்க் எந்த லெவலுக்கு எடுப்பீங்கன்றது தெரில. ஹன்சி ஃபிளிக் தான் இது பண்ணேன், ஏன்னா அவர் தான் இதை டாக்டிக்ஸ் போட்டு ஆடுறாரு. ஸோ அவரே ஒரு வழி கண்டுபிடிப்பார். நம்ம பிஎஸ்ஜி வந்து ஆக்சுவலாக நான் வந்து சொல்லியிருந்தேன் டாப் 8ல முடிக்க மாட்டாங்க இந்த சீசன் யூசிஎல், ஏன்னா வெரி டஃப் ரன் ஆஃப் ஃபிக்சர்ஸ். பட் அவே ஃப்ரம் ஹோம் டு பார்சலோனா ஜெயிச்சிருக்காங்க. நாங்கள் தான்டா சாம்பியன்ஸ்னு சொல்றாங்க. ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட 2 ஃபுல் பேக்ஸ்மே அசிஸ்ட், மெண்டஸ் அண்ட் ஹக்கீமி 2 பேருமே அசிஸ்ட் போட்டு they're still in top form. ஓவரால் as a team bench players வச்சு front 3 totally different. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு அவங்களால ரிசல்ட் பார்க்க முடியுது அவே டு கேம்ப் நோனா. கண்டிப்பாக நம்ம அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது பிஎஸ்சி. நெக்ஸ்ட் கேம்ஸ் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கேம், நப்போலி 2 ஸ்போர்ட்டிங் 1. ஸோ இதில் வந்து
again another Manchester United player, Rasmus Højlund, 2 goal, and former Manchester City legend Kevin De Bruyne, 2 assist. So Manchester show தான் நடந்துருக்கு. இத பத்தி நீ தான் பேசணும், பிகாஸ் ஒரு மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபேனா இத பாக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? இப்போ நீங்க சொல்லுங்க. அழுவுறாது, ஆனா நீங்க சொல்லுங்க. இல்ல அழுவுறதுலாம் வந்து எப்பயோ முடிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் வந்து நம்மள பார்த்து சிரிச்சுக்கிறது அவ்வளவுதான். ஏன்னா இத பார்த்து இந்த படத்துல வரும்ல பிரகாஷ் ராஜ் பண்ணுவானே அவனே அவ்வளவுதான், அதே மாதிரிதான். சோ பரவாயில்ல, பட் நம்ம நப்போலி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து கண்டிப்பா இந்த சீசன் நல்லா பண்ணுவாங்கன்னு. அண்ட் அது வந்து ஒயிலன் மூலமா நடக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. ஆமா, ஓகே, நல்ல சாலிடான பெர்ஃபார்மன்ஸ். ஸ்போர்ட்டிங்கோட ஒரு ஹோம் வின், 3 points அகைன். விட்டுட்டீங்களா ஹோய்லாண்டா? இல்ல, லோன்ல தான் போயிருக்காரு. ஆல்மோஸ்ட் வித்த மாதிரி தான். ஏன்னா யாரும் இப்ப வாங்குற மாதிரி இல்ல. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் சீசன் ஸ்டார்ட்க்கு அப்ப, ஏன்னா ஹோய்லாண்ட் வந்து ப்ராப்பரா ட்ரைனிங் பண்ணாரு, சம மோட்டிவேஷனோட இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவருக்கு சான்ஸ் கொடுத்திருந்தா ஷைன் ஆயிருப்பாரு நான் இவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பட் ஆனா ஏன் செஸ்கோ வாங்கினாலும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கலாம், காம்படிஷன் ஃபார் பிளேசஸ்க்கு வச்சிருக்கலாம். பட் ஆனால் அவங்க அனுப்புனது வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபார்ம், அதாவது அவன் ட்ரைனிங் நல்லா பண்ணான், அந்த ப்ரீ சீசன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அவன் ஸ்பார்க்கா ஏதோ காட்ட போறான். ஏன்னா அவனுமே சொல்லியிருந்தானே இந்த சீசன் நான் வந்து சமயம் ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா, ஆமா, நானும் வந்து கண்டிப்பா இப்போ வரையுமே சொல்றேன், செஸ்கோ சைனிங் வந்து தேவையில்லாத சைனிங் தான். அவ்வளோ காசு கொடுத்து, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவ்வளோ காசு இருந்ததுன்னே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவ்வளோ காசு கொடுத்து வந்து ஸ்ட்ரைக்கர் வந்து ப்ரையாரிட்டியே கிடையாது அந்த சமயத்துல. ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான் ஹோய்லண்ட் வந்து செம ஒர்க் ரேட் போட்டு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தான் எல்லா கேமும். ரிசல்ட்ஸ் வரலன்னா கூட வந்து மீதி எல்லா வேலையுமே பார்த்தான். ஸோ அதனால ஐ வாஸ் திங்கிங் இந்த சீசன் கண்டிப்பா அவனால இருக்கும், ஆமா, ஷைன் பண்ண முடியும்னு நினைச்சா. பட் எப்போதுமே நாங்க பண்றதுதான், மேனேஜரையும் தூக்கி போட்டுருவோம், பிளேயரையும் தூக்கி போட்டுருவோம், அப்புறம் அழுதுட்டு இருக்கோம் உட்காந்து, தேவையே இல்லாம. அவ்வளவுதான். ஓகே, ஸோ எல்லா முக்கியமான கேம்ஸும் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல மேட்சஸ் நடந்தது இந்த கேம் வீக். நீ பார்த்தனா மார்சியல் 4-0 ஜெயிப்பாங்க அயாக்ஸ. அப்புறம் போடோ கிளிம்ட் ஸ்பர்ஸ் மேட்சும் செம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், 2-2 டிரா. நியூகாசலும் 4-0 ஜெயிப்பாங்க அவே ஃப்ரம் ஹோம், செம ரிசல்ட். அது மட்டும் இல்லாம இன்டர் திருப்பி அவங்க ஃபார்மை கண்டினியூ பண்ணி 3-0 ஸ்லாவியா. லாட்டாரோ மார்டினஸ் டபுள். சோ அகைன் நம்ம ஸ்ட்ரைக்கர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். லாட்டாரோ மார்டினஸ் ஆல்வேஸ் ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்ட்ரைக்கர் தான். சோ டபுள், சோ நைஸ் மூவ். பிளஸ் அது மட்டும் இல்லாம நீ இவங்க இதை மென்ஷன் பண்ணி ஆகணும், எஃப்கே குவாராபர்க் வந்து என்ன பண்றாங்க, வாட் போலார் பியர் இஸ் டூயிங் இன் அண்டார்டிகா. அந்த மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். பிகாஸ் அவங்க 2 கேமும் ஆடி 2 கேமும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் அவேட் ஃப்ரம் பென்ஃபிகா போய் அங்க போய் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ கோப்பன்ஹேகன் ஜெயிச்சிருக்காங்க, 6th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கண்டிப்பா கொஞ்சம் நல்லா ஆடுறாங்க இந்த சீசன். அது மட்டும் இல்லாம வேற என்ன மேட்சஸ்லாம் இருக்கு? ஜுவென்டஸ் வில்லாரியல் திருப்பி ஒரு டிரா. ஜுவென்டஸ் வந்து நல்லா ஆடுறாங்க, பட் ஆனா 2 டிரா 8 மேட்ச்ல எல்லாம் வந்துச்சுன்னா டாப் 8ல முடிக்க ரொம்ப கஷ்டம். நிறைய ஹைப் கொடுத்தோம் ஜுவென்டஸ்க்கு ஸ்டார்டிங்ல, பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களால 1 பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட்ஸா கன்வெர்ட் பண்ண முடியல. பட் ஆனா ஆடுறாங்க, இன்னும் தோக்கல. லெட்ஸ் see. ஓகே, எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேம் வீக்கும் நல்லா போச்சு. அடுத்த கேம் வீக் இன்னும் கொஞ்சம் 20th அக்டோபர் சம்திங் தான். ஸோ கொஞ்சம் டைம் இருக்கு. அது வரைக்கும் மற்ற டீம்ஸ்லாம் அவங்க லீகை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அடுத்த கேம் எல்லாம் வெறும் லீக் மட்டும், அதனால பிரச்சனையே இல்லாம வீக் ஃபுல்லா ஓட்டிட்டு அப்புறம் சண்டர்லாண்டோட அடி வாங்குவோம் கடைசியா. பிரீமியர் லீக் கேம் வீக் 7 வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் என்று விரைப்படுவது வாயிலே வர மாட்டேங்குது. ஓகே கைஸ், நான் போறோம், அடுத்த கேம் வீக்ல வரோம். ஸோ அன்டில் தென் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பெல் பட்டன் அமுக்கிடுங்க. அப்போதான் ரெகுலரா நாங்க போடுற கண்டென்ட் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க, இந்த கேம் வீக்ல என்ன மேட்ச் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது, யார் அந்த கோல்டன் பூட், யூரோப்பியன் கோல்டன் பூட் வாங்க போறா. எஸ், குட் பை.